வணக்கம். இப்ப ஒரு கதை கேட்குறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த கதையில வரக்கூடிய ஏதாவது ஒரு நீதி நம்ம மனசுல எப்பவும் நிலையா இருக்கும். அதுக்கு தான் கதையே சொல்றது. வெறும் நீதியா சொன்னோம்னா, அது கொஞ்சம் சட்டம் மாதிரி, லா பாயிண்ட் மாரி. திருக்குறள் நீதி தான். ஆனா, அதுல ஆழமும் நுட்பமும் உண்டு. இப்ப அதே நீதிய அதுல சொல்ல வர்ற விஷயத்த, பிறன்மனை நேயாமைங்கிற விஷயத்த ராமாயண கதையா சொல்றப்ப, அது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது மண்ணாசை அது மகாபாரதம்னா, பெண்ணாசை இது ராமாயணம். சிலப்பதிகாரம் 3 நீதிய சொல்லுது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். தப்பு செஞ்சா விதி வந்து நம்மள விடாது. தப்பு செஞ்சா அரசனா இருந்தாலும் விதி பின்தொடரும். அதேபோல நல்ல உயர்குணமுடைய பெண்களை உலகத்தார் தெய்வமாக போற்றுவர். இதெல்லாம் நீதிகள். சரி, இப்ப நீதிகளாக சொல்றது, கதைகளாக சொல்றது, வாய்மொழி கதைகளாக சொல்லுதல். அந்த காலத்துல எங்க பாட்டி சொல்லுவாங்க, எங்க தாத்தா சொல்லுவாரு, அப்படின்னு சில கதைகள சொல்லுவோம். ஏன் ஒரு சினிமாலயே சொல்லப்படுற நீதி என்னங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அது மாதிரி அந்த காலத்துல நான் சிறுபிள்ளையா இருக்கப்ப, கிருபானந்த வாரியார் சாமியினுடைய சொற்பொழிவு இருந்தா, நான் சிறுபிள்ளையா இருந்தாலும் போவேன். அ இளைஞனா இருக்கப்பயும் போயிருக்கேன். குடும்பத்தோடயும் வந்து கேட்டுருக்கேன். ஆடி வீதியில பேசுவாருங்க. சோழவந்தான்லேருந்து மனைவி, பிள்ளைகளோட வந்து உட்கார்ந்து 3 மணி நேரம் சினிமா பார்க்குற மாரி இருக்குங்க. இசை இருக்கும், நகைச்சுவை இருக்கும், கருத்து இருக்கும், பாடல் சொல்ற வேகம் இருக்கும். எல்லாம் கேட்க அருமையா இருக்கும். அதுல அவரு அபூர்வமான கதைகள போற போக்குல சொல்லிட்டு போவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னன்னா, ஒரு காட்டிலாக அதிகாரி அ ஓய்வு பெறாரு. அப்ப அந்த விடை தரு விழா இருக்கு இல்லையா? உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் நல்லா பண்ணீங்க. இனி தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இவர வாழ்த்த வந்தவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளவு நாளா நீங்க காட்டுல இருந்துட்டீங்க. சிங்கம், புலி, கரடி, யானை, குரங்கு, முயலு, மயிலு இதோட இருந்துட்டீங்க. இத்தன நாளா காட்டுக்குள்ள இருந்தீங்க. இனிமே நாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. இனிமே நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பலர் வாழ்த்துறாங்க. இப்ப அவர் ஏற்புரை சொல்லணும்ல. எப்பவுமே ஒரு விழாவுல ஒருத்தர வாழ்த்துனோம்னா, அவங்க வந்து அதுக்கு வந்து நன்றி சொல்லணும், ஏற்புரை சொல்லணும். அவர் சொன்னாராம், "உங்க எல்லாருக்கும் நன்றி. என்னைய வாழ்த்துனதுக்கு நன்றி. ஆனா, நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னீங்க. இவ்வளவு நாள் நீங்க காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டீங்க. சிங்கம், புலி மிருகங்களோட இருந்தீங்க. இப்ப நாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு உறவு நட்பெல்லாம் இருக்கும்." அப்படின்னு சொன்னீங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நான் காட்டுக்குள்ள அதிகாரியா இருந்தபோது மகிழ்ச்சியா தான் இருந்தேன். இயற்கை காற்று, சுத்தமான தண்ணி, அ நல்ல பழங்கள், வேணுங்கிறத உணவ சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே அதிகாரமும் பண்ணிக்கிட்டு, தீய இது நடக்காம பார்த்துக்கிட்டு நான் இருந்தேன். இப்ப நாட்டுக்குள்ள வர்றேன்னு நீங்க சொல்றீங்க. இப்பதாங்க நான் பயப்படுறேன். ஏன் தெரியுமா? எனக்கு காட்டுல எல்லா மிருகத்தினுடைய உருவமும், குணமும் தெரியும். உருவமும், குணமும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. புலி இப்படித்தான் இருக்கும். கோடு கோடா இருக்கும். 4 கால்ல நடந்து வரும். ஆட்கொல்லி புலிகளும் உண்டு. அடிச்சு தாக்குற புலிகளும் உண்டு. எனவே இதுகிட்ட போக்கூடாது. எனக்கு தெரியும். யானை எவ்வளவுதான் நீங்க எதா இருந்தாலும் காட்டு யானைட்ட பழக முடியாது. காட்டெருமை ஒரே முட்டில் வீட்டை இடிச்சல்லும் பெரிய ஆற்றல் கொண்டது. விலகிடலாம். மான் மென்மையா இருக்கும். அன்பா பழகும். புல்லு குடுத்தா கூட வாங்கிரும். முயல் கையில வச்சு கொஞ்சலாம். மயில் பார்த்து மகிழலாம். ஆனா, இந்த நாட்டுக்குள்ள ஒரு ஆச்சரியம். அங்க இல்லாதது என்னன்னு சொல்றேன். அங்க உருவமும், குணமும் ஒண்ணா இருக்கும். இந்த உருவம் கொண்டது இந்த குணத்தோட இருக்கும்னு தெரியும். இங்க என்ன தெரியுமா? மனுஷன் எல்லாரும் மனுஷன் மாரி தாங்க இருப்பான். ஆனா, அவன் சில பேரு மனுஷ ரூபத்திலே இருக்கக்கூடிய புலியா இருப்பான், நரியா இருப்பான், குரங்கா இருப்பான். சில நேரங்கள்ல ஆ கொடூரமா தாக்கக்கூடிய காட்டெருமையா மாறிருவான். இவன் உருவம் மக்களே போல்வர், கயவர் அப்படிம்பார் திருவள்ளுவர். கெட்டவனும் மனுஷன் மாரி தான் இருப்பான்.
ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இந்த அதிகாரி சொன்னார், இங்கே தான் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு மனுஷனோட பழகுறப்ப அவன் புலியா, சிங்கமா, அல்லது காட்டெருமையா, அல்லது குள்ளநரியா என்னான்னு கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு காட்டு வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னப்ப எல்லாரும் கை தட்டினாங்களாம். இந்த கதையில் என்ன தெரியுங்களா? மனிதர்கள் மனிதர்கள் மாதிரியான தோற்றத்தில் இருப்பார்கள். ஆனால் அவருடைய குணங்கள் சில நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கும். விலங்குகள் ஒருபோதும் அத்தகைய தன்மை பெறாது. அதனுடைய படைக்கப்பட்ட இன்ஸ்டிங்க்டின்படி, அதனுடைய உள்ளுணர்வின்படி அது இயல்பாக அப்படியே இருக்கும். தேவையில்லாமல் எந்த மிருகமும், பசி இல்லாமல் எந்த மிருகமும் வேட்டையாடாது. எந்த மிருகமும் சேர்த்து வைக்காது. அவையவை அவையவற்றினுடைய வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கும். யானையும் இருக்கும், புலியும் இருக்கும், சிங்கம் இருக்கும், அங்கு முயலும் இருக்கும். இதுதான் காடு. எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து அதற்கேற்ப அமைத்து கொள்ளுதல் வாழ்க்கைக்கும் நலம், நமக்கும் நலம். இந்த கதையை அவர் சொல்லி முடிக்கிறப்ப அவ்வளோ கைதட்டு வந்துச்சுங்க, நான் பார்த்தேன். அப்போ காடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் மனிதர்கள் எங்கு நல்லவர்களோ அங்குதான் அது சொர்க்கம் இருக்கும். காடாகின்றோ, நாடாகின்றோ, அவளாகின்றோ, நிச்சயாகின்றோ, எவ்வழி ஆடவர் நல்லவர் அவ்வழி நல்லை வாழியன் நல்ல ஔவையார் 2000 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்கள் எங்கு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த இடம் தாங்க சொர்க்கம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.